அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ ஷார்ட் பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மந்திரத்தை வாய் விட்டு சொன்னால் என்ன பலன்? அல்லது மனதிற்குள்ளேயே ஜெபித்தால் என்ன பலன்? அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்லப்போறேன். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைங்க, அவங்களையும் பயனடைவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எந்த ஒரு மந்திரத்தையும் வாய்விட்டு சொல்லாமல் மனதுக்குள் நினைப்பதே ஜபமாகும். வீட்டில் ஒரு முறை ஜபித்தால் 10 முறை வாய்விட்டு சொன்னதற்கான சமமான பலன்கள் கிடைக்கும். பழமையான கோவிலுக்குள் ஒரு முறை ஜபித்தால் 1000 முறை வாய்விட்டு சொன்னதற்குண்டான பலன் கிடைக்கும். கடலோர கோவில்களில் ஒரு முறை ஜபித்தால் 1,00,00,000 முறை வாய்விட்டு சொன்னதற்கான பலன் கிடைக்கும். மலை மீது இருக்கும் கோவிலில் ஒரு முறை ஜபித்தால் 2,00,00,000 முறை வாய்விட்டு சொன்னதற்கான பலன்கள் கிடைக்கும். வருட பிறப்பு சித்திரை 1, மாத பிறப்பு தமிழ் மாதத்தின் முதல் நாள் போன்ற நாட்களில் ஜெபிக்க மேலே சொன்ன எண்ணிக்கையில் அதாவது அதாவது 1000, 10,000, 1,00,00,000, 2,00,00,000 எண்ணிக்கையில் 1000 மடங்கு அதிகமாகும். அமாவாசை, பௌர்ணமி திதி வரும் நாட்களில் ஜெபிக்க மேலே சொன்ன எண்ணிக்கையில் 1000 மடங்குக்கு மேலேயே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும் நாட்களில் ஜெபிக்க 10,000 மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும் நாட்களில் கிரகணம் ஆரம்பித்த நிமிடத்தில் இருந்து 10 நிமிடம் கழித்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். கிரகணம் முடிவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பதாகவே ஜெபித்து முடிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை ஜபித்தால் 100 கோடி மடங்கு வாய்விட்டு சொன்னதற்கான புண்ணியம் கிட்டும் என்கிறார்கள் அகத்திய பெருமான். அதிலும் இன்று விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியில் பூரண சந்திர கிரகணம் அபூர்வமானது. இன்று இரவு 9:15 மணி முதல் மறுநாள் அதிகாலை 2:25 வரை சந்திரகிரகணம் முழுமையாக இருக்கிறது. எனவே இந்த வேளையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை வீட்டில் ஜபிப்பது, தியானம், தவம் போன்றவை செய்வது மிகவும் நன்று. இந்த கிரகணம் இந்தியா, இலங்கையில் உள்ள அனைத்து இடங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே கிரகண காலத்தில் மந்திர ஜபம் பல மடங்கு பலன் என்கிறார்கள். ஓம் நமச்சிவாய. நமோ ஓம் சிவாய நம.